ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கடை பச்சரிசி இருந்தால் நல்ல வெளியேறுனு பஞ்சு போல் மெத்துன்னு சாஃப்டான வெள்ளைக்குழி பணியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வெள்ளைக்குழி பணியாரம் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யலாம். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சட்னி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த டேஸ்ட்டான வெள்ளைக்குழி பணியாரம் நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைக்குழி பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு ரேஷன் கடை பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் ரேஷன் கடை பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசி இல்லைனா மாவு பச்சரிசிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிக்கோங்க. தண்ணி நல்லா தெளிவாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு அரிசியை நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு கொடுத்து அரிசியை கழுவிக்கோங்க. நான் ஒரு 4 டைம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அளவுக்கு நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம வெறும் பச்சரிசி மட்டும் ஊற வச்சா போதும். இதுக்கு உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சுங்க. ஊற வச்ச அந்த தண்ணியும் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம அரிசி அளந்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயோட மேலே இருக்கிற அந்த தோலை கூட எடுத்துட்டு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 கப்பு நீங்கள் சாதம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா வெண்ணெய் போல் பதத்தில் நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். நரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போது இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. மாவு வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணி போலையும் நம்ம மாவு கரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் திட்டமான பதத்தில் மாவு கரைச்சிக்கோங்க. இப்போ கையால் நல்ல மாவை கரைச்சி விட்டு மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் மாவை அப்படியே விட்டுடுங்க. நல்லா கரெக்டாக புளிச்சு வந்துடும். பாருங்கள், மாவு வந்து கையால் நம்ம நல்லா கலக்கும்போது தான் மாவு நல்லா கரெக்டாக புளிச்சு வரும். இப்போது ஒரு 6 மணி நேரம் போல் மாவு நமக்கு நல்லா புளிச்சிடுச்சு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னா நைட்டே நீங்கள் மாவை அரைச்சி நல்லா கரைச்சி புளிக்க வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சிடலாம். ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். இப்போது இந்த மாவுக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நம்ம குழி பணியாரத்துக்கு நல்ல சூப்பராக மாவு ரெடி பண்ணியாச்சு. ரேஷன் கடை பச்சரிசி இருந்தால் போதுங்க. நல்ல வெள்ளையர்னு நல்ல சாஃப்டாக டேஸ்டான குழி பணியாரம் ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம குழி பணியாரக்கல்லில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது ஒவ்வொரு குழிலையும் நம்ம மாவு சேர்த்துட்டு மூடி போடாமல் அப்படியே வேக வச்சுக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலே கொஞ்சம் மாவாக இருக்கும்போதே திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பணியாரம் சீக்கிரமாகவே வெந்துடுங்க. பணியாரக்கல்லில் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் வேக வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மேலாக்க மாவு இருக்கும்போதே திருப்பி போட்டு உடனே நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான், சீக்கிரமாகவே வெந்துடும். சூப்பராக நமக்கு வெள்ளைக்குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரக்கல்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மாவு மொத்தத்தையும் நம்ம பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரேஷன் கடை பச்சரிசி இருந்தால் நம்ம வெள்ளையர்னு பஞ்சு போல் மெத்துன்னு சாஃப்டான வெள்ளைக்குழி பணியாரம் ரெடி பண்ணிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நைட்டு டின்னருக்கும் நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.